கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு தண்ணி வேணும். பொதுவாக தண்ணி தாக இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்டு எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை ஐ நீட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஐ நீட் வாட்டர் அப்படின்னா எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி தாங்க அப்படின்னு சொல்றது. எனக்கு தேநீர் வேண்டும், இது எப்படி சொல்லலாம்? உனக்கு என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு டீ போடும் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாண்ட் டீ. வேண்டும் அப்படிங்கிறது தண்ணி வந்து மஸ்ட், ஸோ நீட் சொல்கிறோம். நான் டீ குடிக்கிறேன் அப்படிங்கிறது ஐ வாண்ட் டீ. காஃபி ஆர் டீ அப்படிங்கும்போது ஐ வாண்ட் டீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இங்கிலீஷ் சென்டென்சஸ்க்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. எனக்கு தேநீர் வேண்டும் அப்படிங்கிறது ஐ வாண்ட் டீ. உணவு பரிமாறவும், சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சர்வ் த ஃபுட். சர்வ்னா பரிமாறுறது. சர்வ் த ஃபுட் அப்படின்னா சாப்பாடு பரிமாறுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் சர்வ் த ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, எல்லாத்துக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். என்னன்னா, நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர காய்கறிகள்லாம் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அந்த காய்கறிகளை கழுவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சில காய்கறிகள்லாம் மஞ்சள் தூள் போட்டு கழுவுவாங்க. ஏன்னா அப்போதான் அந்த கிருமிலாம் போகும்ட்டு. ஸோ அந்த காய்கறிகளை கழுவு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? காய்கறிகளை கழுவு. வாஷ் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே துணி துவை அப்படிங்கிறத லாண்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன்னா துவைக்கிறது லாண்ட்ரி, கழுவுறது வாஷ் பண்ணுறது, இந்த பாத்திரம் கழுவு வாஷ் த வெசல்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது. ஒவ்வொரு சென்டென்சஸ்க்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட மீனிங் இருக்கு. நான் படித்து கொண்டிருந்தேன். ஸோ இதை எப்படி சொல்வோம்? என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நான் படித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறத இருந்தேன். ஸோ இது பாஸ்ட் இல்லையா? அதனால ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங். ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் அப்படின்னா நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் அப்படின்னு சொல்றோம். ரீடிங் அப்படின்னா படிக்கிறது, ரைட்டிங்னா எழுதுறது, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நான் படித்து கொண்டிருந்தேன், ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங். நான் எழுதி கொண்டிருந்தேன், ஐ வாஸ் ரைட்டிங் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இது என் கையில் இல்லை. என்ன நடக்குதுன்னா இது என் கையில் இல்லை. ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னா இதை பண்ணு அப்படிங்கும் போது இது என் கையில் இல்லை, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, இது என்னோட ப்ராப்ளம் இல்லை, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட். ஏன்னா என்னோட கையில் இல்லை, இது எப்படி நடக்குதோ அப்படிதான். திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறது. அவுட் ஆஃப் மை ஹேண்ட் அப்படின்னா என்னோட கையில் இல்லை, இது கடவுள் கையில் இருக்குது. இனி டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு, இனிமே என் கையில் கிடையாது, என் கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட்னு சொல்லலாம். இது அப்படி ஒன்றுமில்லை. நீ என்ன ரொம்ப இதை பற்றி எக்ஸாஜரேட் பண்ணி சொன்ன. எக்ஸாஜரேட்னா நம்மள கற்பனையில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது. ஏன்னா இது அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது திஸ் இஸ் நாட் லைக் தட். இது அப்படி கிடையாது, இது வேற மாதிரி ஜாப்பு அப்படி சொல்கிறத திஸ் இஸ் நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் லைக் தட் அப்படின்னா இது ஒன்றும் அப்படி கிடையாது, இது அப்படி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சொல்கிறத வந்து அப்படி சொல்லுவோம். என் கையில் வலி இருக்கிறது, அதாவது வலினா பெயின். ஸோ என் கையில் இன்னும் வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை ஐ ஹேட் அ பெயின் இன் மை ஹேண்ட்ஸ். ஐ ஹேட் அ பெயின்னா வலி இருக்கு, இன் மை ஹேண்ட்ஸ்னா என்னோட கையில். ஐ ஹேட் அ பெயின் இன் மை ஹேண்ட்ஸ், என் கையில் வலி இருக்கு. உன்னிடம் கார் இல்லையா? ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்காங்க கிட்ட, உங்ககிட்ட கார் இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்போம்? உங்ககிட்ட கார் இல்லையா அப்படிங்கிறத டு யூ நாட் ஹாவ் அ கார் அப்படின்னு கேட்கலாம். டு யூ நாட் ஹாவ் அ கார், கார் இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் அப்பப்போ பேசுகிற சென்டென்சஸ் தான். இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போய் பிளேலிஸ்ட்டில் டெய்லி யூஸ் சென்டென்ஸ் சீரியஸில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸ்டே டியூன். டாடா பாய்.